குண்டு வச்ச சோடா ஆம்பளை சோடா, குண்டே இல்லாத சோடா பொம்பளை சோடா. உனக்கு இதுல எது வேணும்? சரி, இதுல இவ்வளவு இருக்கா, நம்ம எனத்தையே குடுமா அப்படின்னு அவர். வாழைப்பழம் கூட பசிக்குதுன்னு. கல்யாணம் ஆயிடுச்சா, என்ன பழம் வேணும் அப்படின்னா, இழுவ ஜாஸ்தியா இருக்கே அப்படி. இது ஒரு மாதிரி நான் பேசுறதுக்கே ரொம்ப சங்கடப்பட்டு அப்படி பேசிட்டு டேக் ஓகே என்னன்னு அப்படியே டோரை திறந்துட்டு வெளியில போயிட்டேன். நான் யாரையுமே பின்னாடி பார்க்கல. என் தலையில சாணிய கரைச்சு ஊத்துனாண்டா, நீ இந்த தேர்தல ஜெயிச்சாகணும், இல்ல கதவை திறந்து விடுங்கடா. இது ஒரு வாய்ஸ். வாவ். நீங்க சொன்னா யாரா நம்புவாங்களா? இவங்க தான் சொன்னாக்க பேசுனாங்கன்னா. ஆக்சுவலி டப்பிங் அப்படிங்கிறது ஆக்டிங் தான். இப்போ வாய்ஸ் ஆக்டிங் அப்படிங்கிற இந்த வேர்டு சொல்றாங்கல்ல, அது ரொம்ப கரெக்ட். ஏன்னா இப்ப பாருங்க அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க குரல்லையே தான் எல்லா நடிப்பும் நடந்துச்சு, அவங்க ஃபேஸ்ல எந்த எக்ஸ்பிரஷனுமே இல்ல. பட் அந்த ஒரு அதை நம்ம டெலிவர் பண்ணலன்னா அவங்க ஆர்டிஸ்ட் எவ்வளவு நல்லா நடிச்சிருந்தாலும் அது ஃபெயில் ஆயிடும். அந்த இடத்துல நம்ம குடுக்குற மாடுலேஷன் அண்ட் அந்த வாய்ஸ் நம்ம எப்படி. நான் கொஞ்சம் பயந்துட்டேன் சொன்னா. நானும் சொர்ணாக்காலாம் அந்த லேடியை வேற மாதிரி இமேஜின் பண்ணி பார்த்துதான் இவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு. ஒன்னும் இல்ல, அது அவங்க பேசுறவங்களோட ஒரு கொஞ்சம் ஸ்போக்கன் பண்ணிட்டாலே அது நமக்கு அது அப்படியே வந்துட்டே இருக்கும். என்னென்ன சொல்லி கொடுக்குறவங்க கரெக்டா அவங்க அந்த ஸ்லாங்ல இருந்தாங்கன்னா அது கேட்ச் பண்ணிடலாம். ஆனா வந்துட்டு நம்மளே பேச சொல்லிட்டாங்கன்னா நமக்கு தெரியாது. இல்ல என்ன பாக்க அங்க, என்ன பாக்க அங்க வா, ஐயோ எடு, இது கொஞ்சம் அந்த ஒரு டச் பண்ணாலே போதும். அப்படியே ராவாலாம் நம்ம அங்கே வந்து பிறந்து வளர்க்கல, கொஞ்சம் டச் பண்ணி போகலாம், அவ்வளோதான். மதுரைனாக்கா நம்ம கொஞ்சம் பழகினவங்க நிறைய பேர் மதுரை டிஸ்ட்ரிக்ட். அதனால் பேசும்போதே எனக்கு இப்போ நானாக என்னை மாற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ இப்படிலாம் நான் பேச மாட்டேன். என்ன பண்ணுறீங்க இவங்க வந்து பாரு, ஏன் தே ஓத்தா நீ வேற இப்படியாவே, ஐயோ இது எல்லா படத்துக்கும் வந்துருச்சுடா, என்னடா பண்ணுறதுன்ட்டு அந்த இப்போ இங்கே இந்த தேட்டரில் இந்த ஸ்லாங் பேசிட்டோம்னா அதை அங்கேயே விட்டுட்டு வந்துடணும். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நிறைய படங்களுக்கு ஹீரோயின் வாய்ஸஸ் பேசும்போது ஸோ அந்த ஆட்டிடியூட் நிறைய பேர் வந்து லைக் நீங்கள் பேசுகிறவங்க வந்து ஒரு நார்த் இந்தியன்ஸாக இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு தமிழ் மெயினாக ரொம்ப கிளியராக தமிழ் பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட எமோஷன்ஸும் சில டைமில் சில நேரங்களில் கன்வே ஆகியிருக்காது. அதை வந்து நம்ம தமிழில் பேசும்போது அந்த டப்பிங்லேயும் அந்த எமோஷன்ஸையும் கொண்டு வரணும். ஒரு 3 விதமான அந்த டிஃப்ரென்ஷியேஷன் எங்களுக்கு காட்ட முடியுமா? Like for Trisha, I spoke in Karthik Dayal Seithen Gauthamenandu. அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபீல். மேபி அதுலேருந்து ஒரு டயலாக் பேசுகிறேன். கார்த்திக், எழுது அவ்வளோ அழகு இருக்கு உன் எழுத்துல, உன் படங்கள்ல, விட்டுடாத. அண்ட் ரொம்ப புஷ் பண்ணாத கார்த்திக், அதுவாக வரும். யூஆர் அன் ஆர்டிஸ்ட், வரும். தியேட்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் எல்லாம் வேற இருக்குல்ல, எல்லாரும் உன்னை தேடி வருவாங்க. எழுது, எல்லாம் நல்லபடியாக இருக்கும். இப்போ எப்படி சூஸ் பண்ணுவாங்க? இப்போ மேடம் பார்க்கும்போது நம்ம சொல்லாமல் ரொம்ப பயபக்தியாக இருக்கிறாங்க, இவங்களுக்குள்ளேருந்து ஒரு சொர்ணாக்க வராங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஹஸ்கி வாய்ஸ் பேசினா இவங்க கிட்ட இருந்து அப்படியே டோட்டலாக ரொம்ப ஒரு ரஃப்பான வாய்ஸ், ஒரு ஹை பிச் வாய்ஸ், அது டிபெண்ட்ஸ் ஆன் த பீப்புள், டிபெண்ட்ஸ் ஆன் த கேரக்டர் வாட் தே ஆர் போர்ட்ரேயிங். ஸோ அவங்களோட பாடி லாங்குவேஜ், லைக் மேம் செட், பாடி லாங்குவேஜ் பார்த்துட்டு அண்ட் of course we are namak brief பண்ணுவாங்க இல்லையா, they will tell what kind of a character they have in vision, how they have designed the character. அது கொஞ்சம் brief பண்ணும்போது இவங்க ரொம்ப பப்ளியான ஒரு கேரக்டர். ஸோ அந்த பப்ளினஸ் கொஞ்சம் கொண்டு வரணும்னா கொஞ்சம் ஹை பிச் ஆன ரொம்ப ஒரு மாதிரி that kind of a bubbly voice we have to bring. நிறைய பேர் வந்து KGF 2ல மால்விகா மேம்க்கு நீங்களா பேசுனீங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா. see because என்னுடைய ஒரே ஒரு எப்பவுமே எனக்கு ஒரு மனசுல ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா ஹீரோயின்ஸ்க்கு பேசுறவங்களுடைய எல்லாருமே அந்த யாரும் தெரிஞ்சு போயிடுது. ஆனா எங்களை மாதிரி சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்க்கு பேசுறவங்களை யாருமே தெரியவே தெரியாது. ஸோ ஆனா பரவாயில்லையே, நம்ம ரோலை கூட கண்டுபிடிச்சு யாரோ நம்மள சொல்றாங்களே அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருந்தது. ஸோ இப்போ மால்விகாக்கு செகண்ட் டைம் பேசும்போது அது என்னன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பட் இவங்களுக்குலாம் வேற வேற ஷேட்ஸ்ன்னு இருந்தது. மால்விகா மேம் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இதில் வந்து டீ எடுத்து வரும்போது அவர் கை உதரும் பாருங்களேன். ஸோ அவங்க வந்து ஒரு டெரரான ஒரு ஆள். பட் டெரரான ஒரு ஆளாக இருந்தாலும் அவங்க வந்து எங்கேயுமே ஒரு ஓவர் பெர்ஃபார்மே பண்ண மாட்டாங்க. எப்பவுமே வந்து ஒரு சட்டிலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது, அட் த சேம் டைம் பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அதை நம்ம குரல் மூலியமா நடிக்காதப்ப எடுத்துட்டு வரணும் அப்படிங்கும்போது நம்மளுடைய இன்னும் ஒரு பெரிய சேலஞ்சு.